ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் என்ன செய்யும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்சி பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்றது கேள்வி. பொதுவாக இந்த ஆட்சி, உச்சம், நீசம், பகை, சமம் இதெல்லாமே நவாம்ச கட்டத்தில் பார்க்கணும். பார்வை, சேர்க்கை இதெல்லாமே அம்ச கட்டத்தில் பார்க்கணும். சரிங்களா? அம்சத்துக்கும் நவாம்சத்துக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. ஆட்சி பெற்ற கிரகம் என்ன செய்யும்? உதாரணத்துக்கு குரு ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னா, ஜாதகருக்கு அந்த குரு நல்ல பாவங்களோட, அதாவது பொருளாதாரத்துக்கோ இல்ல மன வாழ்க்கைக்கோ நல்ல விஷயங்களோட செய்யக்கூடிய பாவங்களோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில், அதோட குரு தசை நடக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த பலன்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லபடியா செய்யும். இதே குரு கெட்டு போயிருக்குது, 8-12 தொடர்பு இருக்கு, இல்ல 6-8-12 தொடர்பு இருக்கு, அந்த தசாபுத்தி நடக்குது, அது ஆட்சியும் பெற்றிருக்குன்னா அது ரொம்ப வலுவா நெகட்டிவான விஷயத்த வலுவா செய்யும். இதுதான் இதுல இருக்கிற வேறுபாடு. சரிங்களா? குரு நல்லதும் செய்யும், கெடுதலும் செய்யும். சனி நல்லதும் செய்யும், கெடுதலும் செய்யும். அது என்ன பாவங்களோட தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அது ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, என்ன பெற்றிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். சரிங்களா? லேசா அடிக்கிறதுக்கும் வேகமா அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆட்சி பெற்று கெட்டு போயிருந்ததுன்னா வேகமா அடி விழும். அதுதான். இது மாதிரி பயனுள்ள தகவல்கள், ஜோதிட தகவல்கள் நம்ம யூடியூப் சேனல்ல வரும். தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.